வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே 12ஆம் வகுப்பு யூனிட் 2 a nice cup of tea லெசன் இருக்கு இல்லையா, அதற்கான பதிவுகளை பார்ப்போம். அடிக்கடி சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏற்கனவே உங்கள் ஆங்கில ஆசிரியர்கள் பாடங்களை விரிவாக நடத்தியிருப்பார்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடிஷ்னலாக இந்த பதிவையும் பாருங்கள். அடிக்கடி வீடியோ பார்த்தீங்களன்னா உங்களை மனசில் எல்லாமே பதிஞ்சிடும், தேர்வு எழுதுவதற்கு ஈஸியாக இருக்கும். நைஸ் கப் ஆஃப் டீ லெசனில் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ். கியூரியஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங், மீனிங் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்டிங். கான்ட்ரோவர்ஷியல், ஆர்கியூவபிள் ஆர் டிஸ்பியூட்டபிள், ஆர்கியூ பண்ணுறது. virtuous, admirable qualities, விரும்பத்தக்க குவாலிட்டிஸ், அதான் admirable qualities. despised, hated, வெறுத்தல். stimulation, excitement, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்ப்போடு இருக்கிறது. optimistic, மீனிங் வந்து பாசிட்டிவ் அல்லது ஹோப்ஃபுல். dangling, suspended, danglingனா suspended. liable, likely, விரும்பத்தக்க. mysterious அப்படின்னா incomprehensible, incomprehensible. Adequate, good qualities. Dispute, dispute, dis, dispute அப்படின்னா conflicts, 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 spelling mistake இருக்கு பாத்துங்க, conflicts. Civilization, advanced social development. Civilization means advanced social development. Stimulated, motivated. Stray, harmful, stray na harmful. ஆப்போசிட் மீனிங், ஆப்போசிட் வந்து டிஸ்பைஸ்ட், அதுக்கு ஆப்போசிட் லைக்ட். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். ஷாலோ, டீப். அரைவல், டிபார்ச்சர். சஃபிஷியன்ட், இன்ஆடிக்குவேட். சஃபிஷியன்ட்னா போதுமானது, இன்ஆடிக்குவேட்னா போதுமானதா இல்லாது. அப்புறம் உங்களுக்கு அடுத்தது நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க சில எக்ஸசைஸ். வைஸ், அதுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா விஸ்டம். ஸ்ட்ராங், அதுக்கு அட்ஜெக்டிவ் ஸ்ட்ரென்த். noun form harm, அதுக்கு harmful. verb, stimulate, stimulative. argue, argument. destroy, destruction. பிரிச்சு கொடுத்துருப்பேன், adjective, noun and verb, verb form. இது 1 மார்க் கேள்வியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அடுத்தது ஷார்ட் ஆன்சர். what seems curious to the author? what seems curious to the author? The argument which arises for the best way of making tea. அதான் வந்து கியூரியஸாக இருந்தது ஆத்தருக்கு. பெஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் டீ, டீ செய்யறதுக்கான பெஸ்ட் வே. மென்ஷன் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் a part of civilization. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த 3 நாடுகள். which tea does the author prefers? ஆத்தர் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறாரு? இந்தியன் டீ. what does the phrase a nice cup of tea refer to? அந்த லெசனுடைய தலைப்பு என்ன ரெஃபர் பண்ணுது? த இந்தியன் டீ. வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ? ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீல செகண்ட் கோல்டன் ரூல் என்ன? த டீ ஷுட் பி மேட் இன் எ ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் எ டீ பாட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் சைனா ஆர் ஈதன்பர்க். அதாவது டீ வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் டீ பாட்டை ரெடி பண்ணணும். எதில் பண்ணணும்னா அந்த சைனா ஈதன் பாட், அந்த மண்பானையில் இருக்கு இல்லையா, அதில் பண்ணால் டீ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கோல்டன் ரூல். அடுத்தது, how does army tea taste? army tea taste of grease and whitewash. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு இந்த லெசன்ல ஆத்தர் சொல்றார். do tea lovers generally like strong tea or weak tea? strong tea தான் எப்பவுமே tea lovers லைக் பண்ணுவாங்க. why should tea be directly added to the pot? ஏன் வந்து டைரக்டா பாட்ல ஆட் பண்ணனும்னா so that it infuses properly, அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும், infuses properly. Why does the author prefer the cylindrical cup of flat tea as it holds more tea and keep it hot? எப்பவுமே அது வந்து அதிகமான டீ பிடிக்கும், அந்த சிலிண்ட்ரிக்கல் கப் சைஸ் கப்பில் போட்டால் எப்பவுமே சூடாகவும் இருக்கும். What should be poured into the cup first, tea or milk? டீயா மில்கா, எது வந்து கப்பில் முதல்ல ஊற்றணும் அப்படின்னா tea should be poured into the cup first. டீ தான் முதல்ல அது வந்து போர் பண்ணணும். What does the author advise removing cream from the milk? The milk இந்த cream remove பண்றதுக்கு ஆத்தரோட அட்வைஸ் என்ன? Because it gives tea a silky taste. டீக்கு வந்து ஒரு silky taste வந்து கொடுக்கும், அதான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. Why does the author prefer to himself as being a minority with his view of drinking tea without sugar?
வித்தவுட் சுகர் குடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து என்ன சொல்றாரு, மைனாரிட்டி அப்படிங்கிறாரு. who are called misguided people. யார் misguided people அப்படின்னு சொல்லி சொல்றாரு? who drink tea with sugar. சுகரோட டீ குடிக்கிறவங்க தான் misguided people. அப்ப சுகர் இல்லாம டீ குடிச்சாதான் நல்லது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. What is the author advice to misguided people? அப்ப misguided people சுகர் போட்ட டீ உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? drink tea without sugar for a fortnight so that they can really taste the tea. நீங்க குடிச்சு பாருங்க, குடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி மிஸ்கைடட் பீப்புளுக்கு அவர் வந்து அட்வைஸ் பண்றார். அடுத்தது போயம் த கேஷ்ரோனா ட்ரீ. டீச்சர்ஸ் நல்லா நடத்தியிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போயம். வாட் இஸ் த கிரீப்பர் கம்பேர் டு எ ஹியூஜ் பைத்தான். பைத்தான்னா மலைப்பாம்பு. அந்த கிரீப்பர்னா அந்த கொடி சுத்தி இருக்கு இல்லையா, அதை பைத்தானுக்கு கம்பேர் பண்றார். விச் ட்ரீ இஸ் ரெஃபர்ட்? கேஷ்ரோனா ட்ரீ. How does the creeper appeared on the tree? அந்த creeper, அந்த கொடி சுத்தி இருக்குல்ல, அது எப்படி தோற்றம் அளிக்கிறதுனா, appeared like a rugged trunk with a deep scar. rugged ஒரு கடினமான trunk சுத்தி இருக்க மாதிரியும், deep scar, அந்த deep scarனா அதனுடைய இம்ப்ரெஷன், அந்த கொடி சுத்தின அந்த அழுத்தம் வந்து அதிகமா இருந்தது. Who is a giant here? The tree is a giant. அந்த ட்ரீயை வந்து ஜெயண்ட்டுக்கு கம்பேர் பண்றார். ரைட். Describe the garden during night. நைட்ல கார்டன் எப்படின்றது? the garden seems delightful, birds surround the garden with sweet song heard heard அப்போ டிலைட்ஃபுல்லா இருந்தது. அந்த கார்டன் சுத்திரம் பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது, அந்த பாட்டு சத்தம் கேட்டது. How does the poet spend winter எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க? by seeing a grey monkey sitting like a statue on the top of the tree. அந்த விண்டர்ல அந்த poet பார்க்கும்போது ஒரு கிரே கலர் மங்கி வந்து ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தது. Name the bird which sings in the poet's garden. அந்த கார்டன்ல பாடின பறவையோட பெயர் என்னன்னா கோகிலா. Why is the tree dearer to the poet's heart? For the unforgettable memories of her happy childhood days. அவங்களுடைய சிறு குழந்தை பருவம், சைல்டுஹுட் டேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அன்ஃபர்கட்டபிள், மறக்க முடியாத அந்த மெமரிஸ், நினைவுகள். அதனால தான் அந்த ட்ரீ வந்து வெரி டியர் டு த poet's heart. Does nature communicate with human being? நேச்சர் ஹியூமன் பீயிங் கூட கம்யூனிகேட் பண்ணுமா, பேசுமா? எஸ், நேச்சர் கம்யூனிகேட் வித் ஹியூமன் பீயிங். What has Wordsworth sanctified in his poem? இந்த போயம்ல இந்த poet Wordsworth இருக்காரு இல்லையா, அதை எதை சாங்டிஃபை பண்றாருன்னா, the E tree of Borrowdale in words. the E tree of Borrowdale, ஞாபகம் வச்சுங்க, E tree of Borrowdale. The tree will be remembered forever. Why? The tree will be remembered forever. Why? Because of the poet's love for the tree. இந்த ட்ரீ வந்து poetக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த ட்ரீ மேல poetக்கு இருக்கிற ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு பற்று. அதான் இப்போ இது வந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் முக்கியமான கேள்வி மட்டும் எடுத்திருக்கேன். How does the tree survives the tight hold of the creeper? எப்படி அந்த டைட் ஹோல்டு அந்த ட்ரீ தாங்குச்சு? The tree is so strong to bears the tight hold. ட்ரீயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. Creeper climbs அப்படின்னா என்ன? It has left deep marks on the trunk of the tree. அந்த creeper சுத்தி இருந்த இல்லையா, அந்த deep marks, தடயங்கள், தழும்புகள் இருந்தது. அதுதான் வந்து creeper climbs. Who is the giant? The cashew tree. Why is the scarf colorful? And the scarf colorful ஏன் சொல்றாருன்னா, because of the crimson flowers, the flowers are bright and colorful. அந்த crimson flower என்றது பிரைட்டா கலர்ஃபுல்லா இருந்தது. அது அந்த மரத்தை சுத்தி இருந்ததுனால ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருந்தது. அந்த பூக்கள் வந்து அழகா இருக்கிறதுனால அந்த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி தோற்றம் அளித்ததுன்னு இந்த poet சொல்றார். Explain. May love defend thee from oblivion curse. Oblivion curse அப்படின்னா, the tree should be remembered out of love. The tree should be remembered out of love. Faint convey அப்படின்னா என்ன? Eagerness. Fear trembling hope அப்படின்னா என்ன? The poet's deep feeling of her love towards the tree. அதான் fear trembling hope. poetோட deep feeling of her love towards the tree. அந்த ட்ரீயை பற்றிய the deep feeling. What is baboon? அந்த குரங்கு பார்த்தோம் இல்லையா, the large monkey found in Asia and Africa. அந்த குரங்கு தான் வந்து அந்த மரத்து மேல உட்காந்து விண்டர்ல அந்த poet அதை பார்த்தாங்கன்னு சொல்லி போயம்ல போட்டிருக்கு.
How does the garden overflow? The garden எப்படி எதில் overflow ஆச்சு? With a sweet song of the bird. அந்த பறவைகளுடைய அந்த பாட்டுனால garden overflow ஆச்சு. What does casement means? Casement அப்படின்னா அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா window. அவ்வளோதான் நண்பர்களே, நல்லா படிச்சிங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பாருங்க, உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் போடுவேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நீங்க நல்லா படிச்சுக்குங்க. ஒர்க் ஷீட் உங்க டீச்சர்ஸ் காமிச்சிருக்கேன், கேட்டு வாங்கிக்கோங்க. அதை எழுதி பார்த்தீங்கன்னா பதிஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். வாழ்க வளமுடன்.